கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல துர்ச்செய்திகளை நாம கேள்விப்படுறோம். பல மோசமான நபர்களுடைய உதாரணங்கள் மேற்கோள் காட்டப்படுது. ஆனா அதை பார்த்து திருத்திக் கொள்றவங்க எத்தனை பேருன்றதுதான் சவாலான கேள்வி. எத்தனை உதாரணங்களை நாம கவனிச்சாலும் நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில அதை விட மோசமான நபர்களாவே செயல்பட்டுறோம் அப்படின்றது தான் உண்மை. இஸ்ரவேல் மக்கள்னாலே தேவனுக்கு கீழ்ப்படியாதவங்க, கடினமானவங்க, நன்மைகளை மறந்தவங்க, வழுவி போனவங்கன்னும், தேவனுடைய வழியை விட்டு விலகி போய் கெட்டு போனவங்கன்னும் இன்றைய கிறிஸ்தவர்கள் தெளிவா அறிஞ்சிருக்கிறோம். ஆனா நாம அவங்கள விட நல்லவங்களா? நம்மள அவங்களோட ஒப்பிடும்போது தேவனுடைய பார்வையில நாம எப்படியாப்பட்டவங்களா இன்னைக்கு இருக்கிறோம் அப்படின்றத இன்னைக்கு கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்ப்போம். ஒரு காட்டு வழியில ஒரு திருடன் தங்கிக்கிட்டு அந்த வழியா வர்றவங்க போறவங்க எல்லாருக்கிட்டேயுமே வழிப்பறி செஞ்சு எல்லாத்தையுமே பிடுங்கிக்கிட்டு கட்டிய துணியை மட்டும் விட்டுட்டு துரத்திடுவானாம். அவனை திட்டாத சபிக்காத ஆள்னு அந்த பகுதியில யாருமே இல்லையா. அந்த அளவுக்கு அவனுடைய செயல் ரொம்ப பொல்லாததா இருந்தது. அந்த திருடனுக்கும் வயசாயிடுச்சு. அவனுடைய மகன் தகப்பனுக்கு பிறகு அவனை போலவே வழிப்பறி செய்ய ஆரம்பிச்சிட்டான். அந்த தகப்பன் படுக்கையில சாகுற தருவாயில கிடந்தப்போ அந்த பையனை கூப்பிட்டு, மகனே, என்னை திட்டாத ஆளே இல்ல. நானும் இனி கொஞ்ச நாள்ல சாக போறேன். இந்த கொஞ்ச நாள்லயாவது எல்லாரும் என்னை பாராட்டணும். அதுக்கு நீதாண்டா ஏதாவது செய்யணும்னு கெஞ்சினான். அன்னையிலிருந்து அந்த மகன் வழிப்பறி செய்ததோட மக்கள் துணியையும் கூட விடாம பிடுங்கிப்பானான். பாதிக்கப்பட்ட மக்கள், அடேங்கப்பா, இவன் அப்பனே பரவாயில்ல, புண்ணியவான், மானத்தோடையாவது அனுப்புனான், இந்த பயலுக்கு அவங்க அப்பா ரொம்ப நல்ல மனுஷன்தான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியமானவர்களே, பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளாம செஞ்சதையும் அவங்களுக்கு சம்பவித்ததையும் தீர்க்கதரிசிகள் மூலமா யூதாவுக்கு வெளிப்படுத்தினாரு. அது அவங்களுக்கு பாடமா இருந்திருக்கணும். ஆனா அவங்களுடைய பொல்லாப்பு இஸ்ரவேலரை விட அதிகமா இருந்துச்சு. அததான் இந்த வசனம் சொல்லுது. இவைகளை எல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே என்று முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, யூதா என்கிற துரோகியை பார்க்கிலும் சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் தன்னை நீதியுள்ளவளாக்கினாள் என்று எரேமியா 3:10-11 நாம வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, வேதம் நல்ல விசுவாசிகளினுடைய உதாரணங்களையும் அவங்க தேவன் கிட்ட கொண்ட அன்பையும் குறித்து வெளிப்படுத்தினதை விட தவறுனவங்களையும் அவங்க முடிவையும் அதிகமா எடுத்துரைக்குது. எதிர்மறையான நபர்களை அடையாளம் காட்டி இனி நீங்க யாரும் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது அதை பார்த்து உணர்ந்து நம்ம சரியா நடக்க வேணும்னே தேவன் விரும்புறாரு. கெட்டு போனவங்கள முன்னுதாரணமா காட்டுறது நாம அவங்கள போல இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான். நம்முடைய கிரியைகள் அவங்கள விட பொல்லாததா இருக்க அவங்களே பரவாயில்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்துடக்கூடாது. இவைகளை எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறதுன்னு 1 கொரிந்தியர் 10:11 சொல்லப்பட்டதை கவனமா இன்னைக்கே சிந்திச்சு பார்ப்போம். நல்ல உதாரணங்களை பின்பற்றுவோம். கெட்ட உதாரணங்களை பார்த்து திருத்திக் கொள்ள தேவ பலனை நாடுவோம். அவர் நடத்துதலுக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.